ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எங்கே பார்த்தாலும் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. குழந்தைகளுக்கு எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. எங்கள் ஊர்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல மழை தான் 4-5 நாளாக. அதனால் குழந்தைய சளி எப்படி சரியாக்குறதுன்னு இந்த ஓமவல்லி வச்சு ஒரு ரசம் வச்சு கொடுக்கலான்னு இருக்கோம். இதுக்கு நீங்கள் ஒரு 10-15 ஓமவல்லி இலை எடுத்துக்கணும். இந்த ஓமவல்லி இலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்குவோம். இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அதில் கடுகு சேர்த்துக்கலாம். 4 மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இடித்து வச்சுருக்க பூண்டு, மிளகு, சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, ஓம இலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இதோட நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம மற்ற ரசம் லைட்டாக கொதி வர்றதுக்கு முன்னாடியே இறக்கிடுவோம். இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரசம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். இது சூடான சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாலாம் இருக்காது. ரசம் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நல்லாவும் இருக்கும். இதை மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடும்போது சளியும் உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும். குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.